செம்மையா உடம்பு வலிக்குது. நேற்று ரன்னிங் ஜிம் ரெண்டுமே பண்ணதால செம்மையா உடம்பு வலிக்குது. இப்போதான் இருந்துச்சு, லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் 8 மணி ஆகுது. சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு நேற்று ஒரு அவகாடோ வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டு கிளம்பலான் இருக்கேன் ஆஃபீஸ்க்கு. தூக்கம் செம்ம தூக்கம் வந்துச்சு. தூக்கம் டிஸ்டர்பே ஆகலை. ஒரே ஒரு கனவு மட்டும் வந்தது. இந்த கனவு எப்படின்னா, என் ரூமில் ரொம்ப நிறைய கலராக யாரோ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்க மாதிரி கனவு வந்துச்சு. நான் சொல்கிறேன், ஸ்டாப் பண்ண சொன்னேன். இந்த மாதிரி எதுக்கு, யார் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட்டு கலர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. நான் ஸ்டாப் பண்ணுற மாதிரியே தெரில. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், யாருமே பதிலே சொல்ல மாட்டுறாங்க. நான் தனியாக தான் இருக்கேன். கடவுளோட ஃபேமிலியோடு இருக்க மாதிரி கனவு வருது. தெரியல, பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு டே ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். பாசிட்டிவ் ஸ்டார்ட் தான். கொஞ்சம் பாடி பெயின் இருந்தாலும் ஸ்ட்ரென்த் ஆகுது இப்போ தான் மசில்ஸ்லாம். ஸோ அது பிரேக் டவுன் ஆகி ஸ்ட்ரென்த் ஆகும். ஒரு நிமிஷம். சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஜிம் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், பாடி பெயின் மறுநாள் ரொம்ப வலிக்கும்னு. கண்டிப்பாக நீங்கள் ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 வீக்கில் உங்கள் பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக ஜிம் போயிட்டு அப்புறம் லாங் கேப்க்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போவும் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அந்த சோர்னஸ்லாம் இருக்கும் பாடியில், மசில் சோர்னஸ்லாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த டைமில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெளில வலிக்குது விட்டுற அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி கரெக்டான ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். பாடிக்கு தேவையான ப்ரோட்டீனு ஒழுங்காக தண்ணி நிறைய குடிக்கணும். கரெக்டான டைமில் சாப்பிடணும். மேக்ஸிமம் மார்னிங்கில் நிறைய போர்ஷன் சாப்பிட, அளவில் அதிகமாக சாப்பிடணும் மார்னிங் டைமில். ஆஃப்டர்நூன் அதோட கொஞ்சம் அதிகம். அப்புறம் நைட்டு முடிஞ்ச அளவு கம்மியாக சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்தது. பட் இது ட்ரை பண்ண கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. நானுமே இன்னும் ஃபுல்லாலாம் அதில் பர்ஃபெக்ஷன்லாம் இல்லை. அப்பப்போ மாறும் எல்லாமே. இருந்தாலும் நான் எப்போவுமே சொல்கிறது தான், மேக்ஸிமம் கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணணும். எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. காலையில் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே கொலை, கற்பழிப்பு இதே தான் பார்க்குது.
வர வேண்டிய காட்டுது ரூபாய் நல்லதா ஒரு நியூஸையும் போட மாட்டாருங்க போல நியூஸ் சேனல். உண்மையாவே நல்லதே நடக்கிறது இல்லையா? இல்ல இவங்க நல்லதே பார்க்க கூடாதுன்னு காட்டுறானுங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான், சிறப்பான தரமான காஃபியை குடிச்சிட்டு டே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். உண்மையாவே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது தெரில, போர் அடிக்குது டெய்லி. யாரும் சொன்னா நம்பவே மாட்டீங்க, உண்மையாவே லைஃப் இப்படி தான் போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், காஃபி குடிப்பேன், ஆஃபீஸ் போவேன், ஆஃபீஸ் போயிட்டு வந்த அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. சரி, கிரவுண்டுக்கு போகிறோம், ரன் பண்ணுறோம், ஜிம் போகிறோம், எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து லைஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு இருக்க மாதிரி ஒரு இதே இல்லை. சம்டைம்ஸ் ஒர்க்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலைலாம் வரும், அப்போ நல்லா இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப ஆஃப் ஆகிடும், எதுவுமே இருக்காது, நம்மக்கிட்ட நிறைய டைம் இருக்கும். இப்போ இன்றைக்கெலாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எந்த வேலையும் கிடையாது, ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் சீரியஸாக பிஸி ஆகிடணும். பிஸியாக இருக்கவங்கக்கிட்ட டைமே கிடைக்க மாட்டேங்குது சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணலாம். வேணா வந்து வீடு க்ளீன் பண்ணலாமா? வீடு வந்து வீக்கெண்டில் பண்ணலான் இருக்கேன். யோசிப்போம். வேலை, வீடு க்ளீன் பண்ணணும், கார்டன் ரெடி பண்ணணும், இன்னொன்று வந்து பாரஸ்நாத் ஒரு மலை ஒன்று இருக்குது பக்கத்தில், சும்மா ட்ரெக்கிங் மாதிரி போகலான்னு பிளான் போட்டு வந்தோம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி இந்த வீக்குள்ளே பண்ணிடணும். மேக்ஸிமம் கார்டனிங்கும் வீடு க்ளீன் பண்ணுறதெல்லாம் இந்த வீக்லேயே முடிஞ்சிடும். இந்த மலைக்கு போகிறத மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா என் வடக்கு நண்பன் ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான், அவனும் கூப்பிட்டு தான் போவோம். தனியாக ட்ரிப் போடுற அளவுக்கு இன்னும் ரெடி ஆகலை, மைண்ட் ரெடி ஆகலை. இப்போதான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, முடிஞ்சு ஆஃபீஸு. ஸோ லஞ்சும் சாப்பிட்டாச்சு, கிரவுண்ட் போகலான்றது தான் மார்னிங்லேருந்து நினச்சிட்டு இருந்தேன். சரி, நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நீ போய்ட்டு கண்டிப்பாக ஓடணும். அந்த இதுலேயே தான் வந்தேன். கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு கிரவுண்டுக்கு ரெடி ஆகலான்னு நினைக்கும் போது ஏர்டெல் ஒய்ஃபைலேருந்து கால் பண்ணிட்டாங்க. 3 days முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தேன் நான், ஒய்ஃபை வேணும்னு சொல்லிட்டு. கரெக்டாக இன்றைக்கி வந்துட்டாங்க. நேற்று 50 புஷ்அப்ஸ் போட்டு ஒரு 10 minutes ரன் பண்ணோம், அப்புறம் ஜிம்முக்கும் போயிட்டு வந்தோம். மேக்ஸிமம் நான் வெட்னஸ்டே ஜிம் போக மாட்டேன், ஏன்னா வெட்னஸ்டே ரெஸ்ட் விட்டுருவேன். அப்புறம் சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்லலாம் ஜிம்மில் தான் இருப்பேன், ஏன்னா வீக்கெண்டில் தான் மேக்ஸிமம் ரொட்டீன் பிரேக் ஆகும். ஸோ அதனால் வீக் டேஸ்லேயே ஒரு நாள் ஜிம் செஷன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாட்டர்டே சண்டே கூட ஜிம் போயிடுவேன். அதே மாதிரி ஒர்க் அவுட்டும் அப்படிதான். ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம், நல்ல கிரேவி மாதிரி ஆகிட்டப்பறம் சாப்பிட. சும்மா வேலை இன்னைக்கு போரிங்கா போகும் தான் நினைச்சேன், ஆனா பிளானே பண்ணாத நிறைய விஷயம் ஆயிடுச்சு. நான் பிளான் பண்ணி வச்சது ஒரு விஷயம். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து கிரவுண்டுக்கு போகலான்னு
சடனா இங்கிருந்து தான் வந்தான்னு தெரியல ஒய்ஃபை. நீங்க டோட்டல் பிளானே சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி தான் கண்டினியூஸா லைஃப்ல தான் நடந்துட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம தான் அவங்க மாத்தி. நினைச்சதோட இன்னைக்கு நிறைய வேலையாயிடுச்சு. கிரவுண்டுக்கு போயிருந்தா கூட இவ்வளோ ஒர்க் பண்ணிருப்பான்னு தெரியல. ஃபுல்லா வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி மாப் போட்டு அப்புறம் பெட்ஷீட் கவர்லாம் புதுசு மாட்டி வாஷிங் மிஷின்ல எல்லாம் துணியும் போட்டு ஆக்சுவலா வீக்கெண்ட்ல பண்ண வேண்டிய வேலையை வீக்டேலயே பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. வீக்கெண்ட்ல எங்கேயா ஜாலியா ஊர் சுத்திட்டு வரலாம். சிக்கன் வந்துட்டு இருக்கான். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வீடு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் வீக்கெண்டில் பண்ணலாம்னு நினச்ச எல்லா வேலையும் இன்றைக்கே பண்ணி முடிச்சாச்சு. பார்க்கலாம், நாளைக்கு மீட் பண்ணலாம். எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது. நாளைக்கு காலைல பார்க்கலாம். பாய், குட் நைட்.